வெல்கம் டு கலை லைஃப் சயின்ஸ் சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வியாழக்கிழமையில் மேக்ஸிமம் என்ன மாதிரியான வீட்டு வேலைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, துணியை மிஷினில் போடலான்ட்டு வந்தேங்க. நான் துணியை கொஞ்சம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் மிஷினில் போடுவேங்க. ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு கர்ட்டன்ஸ் இழுத்து விட்டேன். ஆனால் வந்து ரொம்ப கிளார் அடிக்குது. அதனால் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு விட்டுட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கையில் தான் துவைச்சிட்டு இருந்தேன். பட் வெயில் வந்ததுனால என்னால் துவைக்க முடியல. வெயிலில் தலைவலி எடுத்துக்குதுங்க. அதனாலவே நான் மிஷினில் போட்டுறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லில் அடித்து துவைச்சி பழக்கப்பட்டதுனால மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது மிஷினில் போடுறதுக்கும் கூட. அதனால் நான் ஊற வச்சு கையில் இந்த மாதிரி நல்லா காலர்லாம் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் தாங்க வந்து போடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல ஃபீல், துவைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஊற வச்ச தண்ணி மீதி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்துட்டு வெளியே வந்து நம்ம அதில் இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சோப் போட்டு வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. வெளியே பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க, பயங்கரமான வெயில். அதனால துவைக்கிற கல்லில் நிற்கவே முடியாது. அதனால் கையிலேயே நான் நல்லா வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. தலைவலி வந்துடுங்க, பயங்கரமான தலைவலி. ஸோ அடுத்து வீட்டுக்கு ரூம் போட்டுடலான்னு சொல்லிட்டுங்க. செல்லை எங்கே வச்சு வீடியோ எடுக்கிறதுனே தெரியலைங்க இந்த போடுறது. அதனால் கையிலேயே வச்சுட்டு தாங்க எடுத்தேன். கொஞ்சம் அது பாருங்கள், இப்படி தான் வந்துருக்குது. ஸோ என்னால் ஃபுல்லாக அப்படி எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன்னா சோஃபாவில் வச்சுட்டு நான் எடுத்தேங்க. ஸோ எல்லாருமே போடுறத காமிக்க முடியாது, போர் அடிச்சிடும்னு சொல்லிவிட்டு ஹால் மட்டும் போடுறத நான் வீடியோவை எடுத்துக்கிட்டேங்க. அதுவே போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட்டாக வச்சேங்க. ஸோ அவ்வளோதாங்க, போடுறது முடிஞ்சது. ஷூஸ்லாம் ஊற வச்சுருவாங்க. வெள்ளிக்கிழமையான இந்த ஒயிட் கலர் கேன்வஸ் ஷூ தான் போட்டு போவாங்க பசங்க. ஊற வச்சுட்டு ப்ரஷ்ஷை போட்டு சோப் போட்டு துவைச்சிட்டு க்ளீன். லைட் பாலிஷ் இருக்குதுங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பிளேஸு ஷூவில், அந்த இடத்துல வந்து அழுக்காக இருக்குதுங்க. அங்கெல்லாம் போட முடியாது. அதனால் நான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுறதுங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங்கில் அவனுங்களே இந்த ஷூலாம் க்ளீன் பண்ணிடுவானுங்க. பட் இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது, ஆனுவல் எக்ஸாமு. அதனால் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நானே அதை க்ளீன் பண்ணிடுவேங்க. அவங்க இதெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெலாம் அவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. எக்ஸாம் நடக்கிறதுனால நான் க்ளீன் பண்ணுறேங்க. வெளியில் வெயில் கண்ணை கிழிக்குது, காலை கொப்பளம் போட்டு போகிறது அப்படி அடிக்குதுங்க. அண்ணன் அடிக்கும் பெண்மைக்கும் இந்த வெயில் தான் காரணமாக இருக்கும் போல இருக்குதுப்பா. வெயில் கேட்கல, கொஞ்சம் கப்பாக்கா சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் நல்லா பட்டுச்சுன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிடணும். அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நேரம் இருக்காது. கடலக்காய் ரெடி ஆயிடுச்சு. அப்போ துணிலாம் எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் கையில் அடித்து துவைக்கிற திருப்தி மிஷினில் வராது. துணி காய போடுறதுக்கு கொடியை நான் போர்ட்டிக்கோக்குள்ளேயே கட்டிக்குவேங்க. வெளியே கட்டியிருந்தேங்க. அது இந்த வெயிலுக்கு கலர்லாம் என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் ஃபேடாயிருதுங்க. எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு நான் போர்ட்டிக்கோக்குள்ளேயே கொடியை கட்டிட்டேன். வெய்ய காலத்துலேயும்
நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது. மழை காலத்துலேயே இதுக்கப்புறமேட்டுக்கு என்னங்க பசி வயிற்ற கபா கபாங்குதுங்க. போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. குளிச்சிட்டேன் போய் சாப்பிட்லாம். லஞ்ச் பசிக்குது. குழம்பு பருப்பு முருங்கீரை போட்டு குழம்பு வச்சேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல். நீங்கள் என்ன சமைச்சிங்கங்கிறத சொல்லுங்கள். எனக்கு லேட் ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு அந்த பருப்பு முருங்கீரைனா ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிட்லாம். பழம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க ஸ்கூல் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கணும். அதனால் சில்னஸ் போகட்டும். என் 2 பசங்களை வந்து ஒருத்தர் வந்து 5th படிக்கிறாரு, ஒருத்தர் வந்து 3rd படிக்கிறாரு. சரிங்களா? போயிட்டு ஸ்கூல் வேன் வர டைமு நான் போய் என் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு வரணும். இங்கே பக்கத்தில் தான் வேன் வந்துடும். போய் 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டைம் ஆச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்கலாம். போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன். பாய். அவ்வளோதாங்க என்னோடய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.